Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்மளுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம்ல எப்படி டெவலப்பர் ஆப்ஷன்ஸை வந்து எனேபிள் பண்றது இல்லாட்டி டெவலப்பர் மோட வந்து குரோம்ல எப்படி எனேபிள் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் ப்ரௌசரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் மேலே கார்னரில் பார்க்கலாம் த்ரீ டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நிறையவே ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். இதுல வந்து மோர் டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாப்பீங்களா உங்களுக்கு லாஸ்டா டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன வந்து டெவலப்பர் டூல்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் குரோமில் வந்து டெவலப்பர் டூல்ஸ் வந்து நமக்கு தேவைக்கேற்ப வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளாக வந்து நம்ம மொபைல் வியூவுக்கு கூட இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைல் மாடலை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா மொபைல் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்படி நிறையவே வந்து ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வந்து கூகுள் குரோமில் டெவலப்பர் டூல்ஸ் டெவலப்பர் மோடை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.